திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள அலங்கியம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்துடன் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றார்கள். சொந்த வீடு இல்லை என்பதால் மாதந்தோறும் 5000 முதல் 8000 வரை வாடகை செலவு செய்து வருவதாக கூறுகின்றனர். அலங்கியம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் இருப்பதாகவும், வீடில்லா மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் விண்ணப்பங்கள் சமர்ப்பித்தனர். பின்னர் 2024ஆம் ஆண்டு தாராபுரம் வட்டாட்சியர் திரவியமிடம் மனு அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் நேரில் அழைக்கப்பட்டு பேசப்பட்டதுடன் அலங்கியம் பகுதியில் அரசு நிலம் இருப்பதாக உறுதியளிக்கப்பட்டது. வட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சியருடன் பரிந்துரைத்தார். மாவட்ட ஆட்சியரும் வீட்டில்லா மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என உறுதியளித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஆனால் ஒரு ஆண்டாகியும் பட்டா வழங்கப்படாததோடு சில நாட்களுக்கு முன்பு மக்கள் குடியேறும் போராட்டம் நடத்திய போது எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. மேலும் அதிர்ச்சியாக இலவச வீட்டுமனை வழங்கப்படும் என கூறப்பட்ட அதே நிலத்தில் ஒரு தனிநபர் தன்னை சார்ந்த நிலம் என குறித்து உழுது விவசாயி வேலை செய்து வருவதை கண்டதும் கிராம மக்கள் அதிருப்தியில் ஆழ்ந்தனர். இதையடுத்து இன்று 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டனர். தற்போதைய வட்டாட்சியர் ராமலிங்கத்திடம் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மக்களிடமிருந்து அதிகாரிகள் பெற்றெடுத்த ஸ்மார்ட் கார்டு, வாக்காளர் அட்டை, வருவாய் சான்று உள்ளிட்ட அரசு ஆவணங்களையும் திருப்பிக் கொடுத்தனர். வட்டாட்சியர் ராமலிங்கம் அந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.